வணக்கம் சார். வணக்கம். உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பு தெரிச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யோ உனக்கு வணக்கம் போட நீ என்ன பெரிய கவர்னரா? பட்டாணி தின்னுகிட்டு இருக்கேன்டா பரதேசி. அதுனா எப்போதுமே அந்த முறுக்கு மீச இல்லை, இது ஒரு ஆண்மைக்கு அடையாளம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. முறுக்கு மீசைங்கிறது கட்டபொம்மன் படத்தில் மீசையை முறுக்குறாயா அப்படின்னு சொன்ன உடனே சிவாயினி சொல்லு, அது ஆண்மைக்கு அழகு. அப்ப முறுக்கு மீச இல்லாதவங்களாம் ஆண்மையே இல்லாதவங்க. இல்லை இல்லை, அது இப்போ உள்ள ஃபேஷன், அது வேற விஷயம். அடுத்துறவா அடக்கி வாசினா யாரும் மிரட்டினா நீங்க பயந்துருவீங்களா? மிரட்டுறவங்க தான் பயப்படுவாங்க. நான் பயந்துருவனா? ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா, அம்புட்டு மேல குளம் மாலை ஓடுறேன். வாடா வாடா நீ. நான் புறப்படுறேன். எது போறியா? ஏப்பா நீ இருக்கேன்ற தைரியம் தான் லாரில கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாட்டு போறே நிக்கிட்டு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு நீ பிரச்சனை. இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. அடுத்தவங்க பெட்ரூம் அடிக்கடி எட்டி பாக்குற மாதிரில பேசுறீங்க. ஏங்க, அவங்க திறந்து வச்சா எட்டி தான் பார்ப்பேன். செருப்பாலே அடிப்பண்டா பைத்தியம் முடிச்ச நாயே. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஐயோ இப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பிறப்பு பிளப்பு. பிளப்புக்காக இதெல்லாம் பண்றீங்க. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன் ரேவனாயை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படுறீங்க? திரும்ப திரும்ப. ஏன் ஷகிலாவை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் குயிலியை பார்த்து பயப்படுறீங்க? நான் யாரை பார்த்தும் பயப்படல. சட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். ரேகா நாயர் செருப்பால அவங்க அடிச்சிட்டாங்கல்ல? இல்ல. கண்ணத்துல அரைஞ்சாங்களா? இல்ல. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. நான் ரேகா நாயருக்கு போன் போட்டுருவேன். போடுங்க, என்ன அடிச்சா ஜோல் போடுங்க. ரெண்டாவது நான் அம்மனமா நடிச்சா உனக்கு என்ன? உன் பிள்ளைய உன் பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா நீ அதை பேசிட்டு என்ன பத்தி பேசு. Well, how to say in Tamil? Exactly, I don't know how to. ஏன் காது கேட்காது. சரி, இந்த மாதிரி பயந்த செத்து போன பாம்பெல்லாம் அடிச்ச பிரயோஜனம் இல்ல. அதனால எனக்கு காசு வருதுமா, என் வயிற்று பசிக்கினாரு. உங்க வயிற்று பசிக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதுக்கு வேற தொழில் பண்ணலாமே. அப்புறம் எனக்கு இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம்னு சொன்னீங்களே, அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்களா? இருப்புக்கம்மா மோச போயிட்டோம்யா, மோச போயிட்டோம். யாரு உங்க ஃப்ரெண்டா? அது இயல்பாவே இருக்கணும். எது சார்? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? ஜீனா ஜீன்ஸா சார் சொல்லி கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சுட்டாராமா. அப்ப மக்கள் அந்த டிவில அந்த நிகழ்ச்சியில பார்த்தது எல்லாமே உண்மைதானா? நான் தான் சொல்றேன், செட்டப் நாடகம். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கலையா? உங்க பொண்ணு லவ் பண்ற விஷயத்தை தானே சொல்ல வரீங்க? இத பத்தி பேச வேண்டாம். இத பத்தி பேச வேண்டாம். பட் அது யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லல. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். வேண்டாங்க, அவங்கள புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்ல வரேன், இதுதானே எல்லாருக்கும் மனநிலைன்னு சொல்ல வரேன். தயவு செஞ்சு வேண்டாம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. உங்க பொண்ணு லவ் பண்ற விஷயத்தை பத்தி, அது பையன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி போட்டு இல்ல, அது பொய்ங்க. ஆதாரம் இல்லாம உங்க பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுதுன்னு ப்ரோமோ இல்ல, பண்ணிருக்காங்க. பொய்ங்க. ஒருவேளை அவனா நீ அடிங் அச்சு மூஞ்சி இதெல்லாம் ஒச்சிடுவேன். பொய்ங்க, சத்தியமான பொய். அப்ப அது பொய்ன்னு அவ விளங்க மாட்டாவ. அவ நான் அல்லன்னா அல்ல வாயை கிளிப்பார் பார்த்துக்க, அழுகி வாயின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரி சாவமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. நீ சமையல்கார சாவ மட்டும் பலிக்குமா? சொல்றேன், ஆதாரங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க சொன்னதான் நான் பேசுறேன். நீங்க ஏதாவது ஒரு நடிகைகள் உங்ககிட்ட பேசின ஆதாரம் இருக்கா? காட்ட முடியுமா? சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? எங்க சி கண்ணாடி கைட்ரா. இல்ல வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா. கன்னடியா நியூஸ் பேப்பர்ல வந்தது, கிறிஸ்து வந்ததா எடுத்து வச்சு நீங்க ஆதாரம் காட்டுறீங்க சார். செய்திதான். அப்ப எல்லா நடிகைகிட்டும் பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருங்க, பொது மன்னிப்பு கேட்டுட்டு போயிருங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஆதாரமே எல்லாம் பேசுறீங்கல்ல. தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டர் கருத்தத்தையே மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாளா? எங்க ஆதாரம் இருக்குங்க. அப்ப காட்டுங்க. என்னது இது? ஐயோ, பேப்பர் பண்றது. அட பாவிகளா டேய்.
இப்போ அது ஏன் இப்படி வளர்ற ஷகீரா காட்டுமா? நான் காட்ட சொல்றேன். காட்டு சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்தது, ஒரு வெப்சைட் நியூஸ்ல வந்ததுல ஆதாரம் கிடையாது சார். இது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கிடையாது சார். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இதான் நான் சொல்லிட்டு சார், இருக்கேன். இது எப்படி சார் ஆதாரம் ஆகும்? இது தினகரன் போலீஸ் செய்தி- ஸ்டேஷன்ல கூட எடுத்துக்க தினகரன் மாட்டாங்க சார். செய்தி இது. அந்த மூலையில இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். ஆதாரம் இந்த பத்திரிகை செய்தி. அப்ப இப்படி பிட்டடிச்சு தான் டெய்லி நியூஸ் கொடுக்குறீங்களா வெளியில? ஆமா. என்னது துப்பு சார், செய்தி இவ்வளவு கிசு சொல்றீங்களா, பேசுறீங்களா சார்? யாருமே கூட்டிட்டு போய் தனியா உங்களை கவனிக்கவே இல்லையா? அதாவது என்னுடைய குரல் ஒலிச்சதுனாலே அண்ணே நீங்க இருக்கிற நான் பார்க்கலண்ணே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. மாஸ்டர் சிலம்ப கத்து கொடுங்க மாஸ்டர். ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. எனக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங் தான், இன்க்ளூடிங் மூளையும் ஸ்ட்ராங் தான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. கொஞ்சம் மாறுங்க சார், நல்லா இருக்கும் லைஃப். நான் மாற மாட்டேன். எல்லாரும் ஏன்டா அப்படி சாவடிக்கிற? டேய், ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே.